ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை பொரியல் தான். அதுக்கு நம்ம ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா வதங்கி வரட்டும். வேகமாக வதங்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வதக்கணுமாக்கும் சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். முட்டை வெடுக்கடிக்காமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காண்டி கொஞ்சம் மஞ்சப்பொடி, மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. மிளகு பொடி சேர்த்திங்கன்னா முட்டையோட வெடுக்கு வாடை வராது. கொஞ்சம் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குறதுனால மிளகு பொடி மட்டும் சேர்க்குறேன். இப்போ நம்மளுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டையை உடச்சி அதில் விட்டுக்கலாம். விட்டு நல்லா கிண்டினமாக்கும் அழகான பொரியல் ரெடி ஆயிரும். முட்டை பொரியல். இதை முட்டை மாசுன்னு சொல்லுவாங்க, முட்டை பொரியல்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது ரசம் சாதம், பருப்பு சாதம் அதுகளுக்கெலாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் குழந்தைங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.